வருண் சக்கரவர்த்தி வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு அந்த டைலாக் தான் ஞாபகம் வருதுங்க. ஜஸ்பிரீத் பும்ரா த லெஜெண்ட் த மாடர்ன் டே கோட், அவரோட இடத்த ஹர்ஷித் ராணா. இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உலகத்திலே கிடையாதுங்க. ஹர்திக் பாண்டியாவும் முகமது ஷமியும் நியூ பால் எடுத்து போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா பேக்ஸ் 10 ஓவர் சாமிக்கு எழுதி விட்டுறணும். பட் இந்த இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா they have always banked on 11 to 12 max winners in the 15-man squad. என்னுடைய prediction இந்த கேமை பிரேக் பண்ணணும். ஏன்னா எல்லா டீம்ஸும் அடிக்க போறாங்க. அதுவும் பேஸ் பால் பிரெயின்லெஸ்ஸா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு போலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஹர்ஷித் ராணா வச்சுட்டு நீங்க மறுபடியும் இறங்குறீங்க. என் டிஷர்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் தான், God wants you to be saved. இந்தியாவை கடவுள் தான் காப்பாற்றணும். இந்தியாவோட சாம்பியன் ட்ரோபி ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட நைட்டு 11:30 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாக்கும்போது காலையில இருக்கும். அதை பத்தி நம்ம சின்ன ரிவ்யூ தான் வந்திருக்கோம். வாங்க பேக்ஸ். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பார்த்தா சாம்பியன் ட்ரோபி இன்னிங்ஸ் பண்ண எடுத்தது மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு சந்தோஷத்தோட வருண் சக்கரவர்த்தி அவர் வந்து பெரிய தளபதி ஃபேன், ஓகேவா? சோ ஒரு பஞ்ச்ல சொல்லி ஆகணுமே, வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படின்னு அந்த டைலாக் தான் ஞாபகம் வருதுங்க. 2021 துபாயில ஒரு ஐசிசி ஈவென்ட்ல அவள் தான் போறதுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு கிரிக்கெட்டர் திருப்பியும் உள்ள வந்து விக்கெட் மேல எடுத்து டோரை அடிச்சு உடைச்சு த்ரூ ஷியர் பெர்ஃபார்மன்சஸ் உள்ள வந்திருக்காரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி ஸ்குவாட்னு சொன்னோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருண் சக்கரவர்த்தி ஃபைட்டிங் ஸ்பிரிட்டுக்கு நம்ம தமிழ் பையங்க இதுக்கு என்னங்க தேவை? சோ நிறைய க்ளோஸ் கோர்ஸ்ல பாத்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ரியலி வெல் டன், ஒரு டிசர்விங் ஒரு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒயிட் பால் நம்ம சொல்லலாம் T20ல பண்ணுக்கான்னு சொல்லிட்டு நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பெஷலி இந்த விஜயசாகர் ட்ரோஃபில அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டிருக்காங்க. 2 5 in 3 கேம்ஸ் எடுத்திருக்காரு. சோ ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் his 50 over bowling skills. செமையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு, ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ இஸ் காட் a break. அது கிடைச்சிருக்கு. சோ வெரி ஹாப்பி ஃபார் வருண். பட் ஷாம் என்ன ஷாம் தலை தொங்கிட்டவன், டேய் போனாடா நேரா பாடுறா, அட பாவி என்னடா இருங்க பாய் வருண் சக்கரவர்த்தி மட்டும் இருங்க பாய் மொத்தம் நீங்க முக்கியமா வந்து அந்த பந்தியில முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணது அட்ரஸிங் எலிபென்ட் இந்த ரூமை விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லிட்டீங்க. வருண் சக்கரவர்த்தி தான் சொல்ல முடியும், நான் சொல்லிட்டேன்டா. சக்கரை பொங்கலுக்கு வடகரியா மாத்தி வச்சா பரவாயில்ல, சக்கரை பொங்கல் ஏதோ ஒரு கறிய ஏதோ ஒரு வந்து அந்த கொத்துக்கறி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்களே. ஜஸ்பிரீத் பும்ரா த லெஜெண்ட் த மாடர்ன் டே கோட், ஒரு போலிங் ஐகானா வந்து போஸ்டர் பையா அக்ராஸ் இந்தியா இருக்கக்கூடிய ஒரு போலர், அவரோட இடத்த ஹர்ஷித் ராணா. இத வந்து இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எனக்கு வார்த்தையே கிடையாது. மிடில் ஆஃப் த 90 தூக்கி அனுப்பிச்சதுனால இன்னும் வந்து இதை ஏத்துக்கவே முடியல. இன்னும் காலையில் தெளிவாயிட்ட பிறகு இதை பாக்குறவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இது கரெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நினைக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் நம்ம ஆடுகளம் ஷோலயே முன்னாடி பேசியிருப்போம், நானும் கோச் ஆத்தையும் பேசியிருப்போம். வேற brought in numbers, நான் திருப்பி நம்பர்ஸ் சொல்றேன். இந்த லாஸ்ட் 4.5 yearsல இந்தியா ஓடிஐ கிரிக்கெட்ல ஐ திங்க் அரௌண்ட் 28 to 29 பீப்புளுக்கு டெபியூட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. T20s and ODIs ஒயிட் பால் கிரிக்கெட் மட்டும் சொல்றேன் 15 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் லேட்டஸ்டா லாஸ்ட் ஒரு 10 நாள்ல கொடுத்தது பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா. அவர் T20 டெபியூ பாத்தீங்கன்னா ஒரு சிவம் துபேக்குள்ள ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்தாரு, ஒரு கன்கஷன் சாப்பிட்டு அதே பேசப்பட்ட விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல பும்ராக்கு பதிலாக ஓகே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்டா ஆட் பண்ணாங்க. நமக்கே தெரிஞ்சது அப்ப ஓகே பும்ரா தான் மைண்ட்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அண்ட் டியூ கிரெடிட் ஹர்ஷித் ராணாக்கு கொடுக்கணுங்க. he came back brilliantly in the middle phase to get those wickets. all said and done இப்போ ஸ்குவாட்ல அவரை போட்டார். சோ இதுல 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். நம்பர் 1 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி என்னங்க பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இவரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உலகத்திலே கிடையாதுங்க. இந்தியால கண்ட்ரியை விட்டுருங்க, உலகத்திலே பும்ரா கிடையாது. சோ நீங்க பும்ராங்கிறது ஒரு ஃப்ரீக், அவர் ஒரு வித்தகாரன். அவர் மாதிரி அது வாஸ்தவமான பேச்சு. இப்போ நீங்க முகமது சிராஜ்ன்ற ஒரு கிரிக்கெட்டரை அவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டு போறாங்க துபாய்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாட் டிராவலிங் சப்ஸ்டிடியூட்ஸ் போட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் போட்டிருக்காங்க, முகமது சிராஜ் போட்டிருக்காங்க, அண்ட் சிவம் துபேவும் போட்டிருக்காங்க. பாயிண்ட் ஹியர் இஸ் ஓகே ஒரு ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜுரி வந்து அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஐ திங்க் முகமது சிராஜ் தான் போறாங்க. ஒரு ஃபாஸ்ட் பாலருக்கோ இல்ல அடிபட்டுச்சுன்னா இவர் தான் வச்சிருக்காங்க. ஆனா நம்பர் 1 கொஸ்டின் ஒன்னு முகமது சிராஜா ஸ்டார்டிங்ல கன்சிடர் பண்ணிருக்கணும். பிகாஸ் பும்ராக்கு ஒரு இன்ஜுரின்ற போது ஐ ஃபெல்ட் எய்தர் ஷமியும் இப்ப நீங்க வந்து ஒரு இன்ஜுரி கம் பேக் பண்ணாரு, அந்த லோடு அவ்வளவு இழுத்துருக்காருன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ரெண்டாவது நீங்க சிராஜ எடுத்துருக்கலாமா, ஒரு இங்கிலாந்து சீரிஸ் திருப்பி கொடுத்துருக்கலாமா? ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப்ல ஆடி இருக்காரு, செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த ஒரு 50 ஓவர் கப்ல பார்த்தோம். ஆல்வேஸ் அந்த ஒரு ஹார்ட்டுங்க கிரவுண்ட்ல சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சிராஜ் இருக்கான் 2 டக்குன்னு போட்டா he always has that heart to bowl under pressure பார்த்தோம். பட் ஹர்ஷித் ராணான்ற ஒரு பேருக்கு they have stuck with ஹர்ஷித் ராணா. ஒரு ஃபார்ம் நம்ம எடுத்து பாத்துருக்காங்க, எடுத்து வந்திருக்காங்க. முதல் கொஸ்டின் ஏன் ராணா எடுத்து வந்தாங்கன்ற கொஸ்டின் இருக்கே தவிர having seen that he can bowl that hard lengths in the middle phase
விக்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் மிடில் பேஸ்ன்ற போது அவங்க வச்சிருக்காங்க. அவர் நல்லா போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஷாம் சொல்லுவான் சாண கலக்கிட்டாருப்பா அப்படின்னு ஷாமே சொல்லுவான். அது இல்ல டவுட் எனக்கு கிடையாது. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு டயலாக் ஆரம்பிச்சுல, வாழ்க்கையே ஒரு வட்டம் சொல்லி ஆரம்பிச்சுல, அந்த மாதிரி வந்து ஐசிசி வந்து ஒரு வட்டம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 2021 இதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியை ஸ்பீட் பிரேக் பண்ணி இவர மாதிரி மிஸ்ட்ரி கிடையாது, வில்லாதி வில்லர் சூராதி சூரன் கூட்டு போனோம். பாபர் அசமும் ரிஸ்வானும் சூப்பரா அடிச்சு காமிச்சிட்டாங்க. கிரவுண்ட் டைமண்ட்ஸ்ல சுத்தி காமிச்சு அமுச்சு விட்டாங்க. அங்கேயும் அதே மாதிரி நம்ம குரூப்ல வந்து அதே மாதிரி நியூசிலாந்து நமக்கு அந்த குரூப் இருந்துச்சு. 2 பேர்கிட்ட சுண்ணாம்படி வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த முறை அதே மாதிரி மறுபடியும் போறோம். இந்த மாதிரி 50 ஓவர் ஃபார்மேட், அதுவும் எந்த துபாய்னா சேசிங்க்கு பயங்கரமா சூப்பரா ஹெல்ப் ஆறு. அதாவது ஆடப்பட்ட மேட்ச்ல மோர் தென் 60% சேசிங் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்கு. டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணா மேட்ச் முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்ட்ல நீ வந்து இது வரைக்கும் ஐசிசி ஈவெண்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்ணாத, எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியாத நம்ம ஊர் பிச்சர்ஸ்ல, அதுவும் பேஸ்பால்னு பிரெயின்லெஸ்ஸா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு போலிங் போட்டு பிராக்டிஸ் பண்ண ஹர்ஷித் ராணா வச்சுட்டு நீங்க மறுபடியும் இறங்குறீங்க. அண்ட் அங்கேயும் அதே மாதிரி டேஜாவுவா பாகிஸ்தானும் இருக்கிறாங்க, கூட வந்து நியூசிலாந்து இருக்காங்கன்னா, என் டிஷர்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் தான், காட் வாண்ட்ஸ் யூ டு பி சேவ்ட். இந்தியாவை கடவுள் தான் காப்பாற்றணும். சொல்றதெல்லாம் நல்லா கேட்கறது நல்லா இருக்குடா. அதெல்லாம் கேட்கும்போது நடக்கும். ஒவ்வொரு சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும். ஒவ்வொரு சைக்கிள் அப்படியே ரிப்பீட். எவ்ரிதிங் இஸ் a pattern ரிப்பீட் ஆகும். ஆமாடா, ஒரு பயத்தை நீ உண்டு பண்ற. நான் இது பயமெல்லாம் பார்க்கலங்க. முகமது ஷமி in full flight, the new ball can do the damage. Super. Agreed. 200% agreed. ஓகேவா? In full flight. I am always going with the hoping for the best team that is possible. Yes, நீ சொல்ற கரெக்ட். அசித் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. வருண் சக்கரவர்த்தியே ஓடிஐ கிரிக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இப்பதான் இன்ஃபேக்ட் இந்த தேர்ட் மேட்ச்ல என்ன நடக்க போகுது நம்ம பார்க்கணும். ஆஸ் வி ஸ்பீக் நாங்க வந்து செகண்ட் ஓடிஐ தான் முடிஞ்சிருக்கு இங்கிலாந்து சீரிஸ்ல. ஒரு மேட்ச் தான் வருண் சக்கரவர்த்தி டெபியூ பண்ணிருக்காரு. பட் ஆனா எப்படின்னா ஒரு பால சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி என்ன பண்ண முடியும்னு தெரியும். பட் அகைன் ஐ எம் டெல்லிங் யூ, இந்த மிஸ்ட்ரீஸ் வச்சு நான் வருண் சக்கரவர்த்தி ஒரு பும்ராக்காக ரிப்ளேஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் கொண்டு போனாங்கன்னு இல்ல. பட் ஐ திங்க் வேர் ஐ சி வருண் சக்கரவர்த்தி டூயிங் இஸ் ரோல் இஸ் 50 ஓவர்ல நீங்க நிக்கும் போது ஒரு 10 ஓவர் ஆஃப் டோட்டல் கண்ட்ரோல் ஒரு சோக் எடுத்துட்டு வர முடியுமா? அதாவது ஒரு அங்கேயும் பதில் சொல்ல வரேன். அந்த கிரவுண்ட்ல அதிகமா விக்கெட் எடுத்த ஸ்பின்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் ஸ்பின்னர்ஸ் கிடையாது, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பேசர்ஸ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் இந்த லெவல் இருக்கவங்க தான் அடிச்சிருக்காங்க. சரியா? பரிதாபமான விஷயம் என்னன்னா கொண்டு போற ஸ்குவாட்ல உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அந்த கண்டிஷன்ல ஆடின பிளேயர்ஸ், அதாவது ஓடிஐ ஃபார்மேட் ஆடின பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா போலர்ஸ்ல ஐ திங்க் யாருமே கிடையாது. வருண் சக்கரவர்த்தி அங்க T20 தான் ஆடி இருக்கிறாரு. ஹர்ஷதீப் சிங்கும் அங்க T20 தான் ஆடி கேட்ச் விட்டு ஏசியா கப் வந்து விட்டு வந்திருக்கிறாரு. தென் முகமது ஷமி சொல்லவே வேணாம், உங்களுக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஹர்திக் பாண்டியா தான் 2016 சமயத்துல ஏசியா கப் போன போது அங்கேயும் ஆட போய் அப்பவும் இன்ஜின்ல வெளில வந்து உட்காந்துட்டாரு. யூ ஆர் சேயிங் தட் உங்களுக்கு வந்து சேசிங்க்கு சப்போர்ட் பண்ற கிரவுண்ட்ல இந்தியா ஒரு டார்கெட் செட் பண்ணிடுறாங்க அகேன்ஸ்ட் லைக்ஸ் ஆஃப் ஃபக்கர் ஜமான், பாபர் அசம், ரச்சின் ரவீந்திரா, வித் ஆல் குட் ரெஸ்பெக்ட் திருப்பி இன்ஜூரில இருந்து வெளில வந்துட்டாலும் ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்விக் அகேன்ஸ்டா ஹர்திக் பாண்டியாவும் முகமது ஷமி, அதுவும் இன்ஜூரில இருந்து வந்த ஒரு 60% ஃபிட் ஆயிருக்கிற முகமது ஷமியும் நியூ பால் எடுத்து போடுவாங்கன்னு சொன்னீங்கன்னா பேக்ஸ் 10 ஓவர் சாமிக்கு எழுதி விட்டுறணும். எப்படி கெத்து முதல் பால் சாமிக்கு எழுதி விட்டுற மாதிரி 10 ஓவர் அவங்க ஆப்போனன்ட் டீம் விட்டுட்டு பவர் பிளேல விக்கெட்டே எடுக்காம பவர் பிளே முடிச்சங்காட்டி அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஏன்னா ஹோம்லயே தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெயின்லெஸ் பாஸ் பால் கூட நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றேன் உனக்கு, ஓகேவா? நீ எல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஓகே. 2015 ஆஸ்திரேலியா வேர்ல்ட் கப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியா தோத்த ஒரே மேட்ச் செமிஃபைனல்ல தோத்தாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல அடி வாங்கி தான் வந்தாங்க ஆஸ்திரேலியால போயிட்டு. அடி வாங்கி தான் வந்தோம். ட்ரீம் ரன் அந்த வேர்ல்ட் கப். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம் எதுவுமே நான் கணக்குல எடுத்துக்கல. நம்பர் 1, ஓகேவா? நம்பர் 2, இந்தியா பிஜிடி சீரிஸ் தோக்கும் போது ரோஹித் சர்மா அவரே டிராப் பண்ணிட்டார் இல்லையா? அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அப்ப நான் சொன்னேன் ஐசிசின்னு வந்தாலே எங்க ஆள் பேர் போட்டுக்கோங்க மேல, அவர் ஃபார்ம்ல இருக்காரு ஃபார்ம்ல இல்ல அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், ரோஹித் சர்மா பேரை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல 2 விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் இந்த இந்தியன் டீமே, இதை நான் வந்துட்டு நம்ம நான் ஷோல கூட சொன்னேன், ஏன் இந்தியா வந்துட்டு ஓடிஐ வேர்ல்ட் கப் ஜெயிப்பாங்க, அன்பார்ச்சுனேட்லி ஃபைனல்ல தோத்தாங்க. பட் இந்த இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா they have picked match winners-ங்க. So the point again here is they have always banked on 11 to 12 match winners in the 15-man squad. ரோஹித் சர்மா on his day can win games. சொல்றீங்க ஹார்திக் பாண்டியா with new ball, you never know, யார் 2 எடுத்து போயினே இருப்பாரு, யா மேட்ச் முடிஞ்சு போயிடும் அன்னைக்கு. கரெக்ட் பேக்ஸ் டோர்னமெண்ட்ல இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் இந்தியா வச்சிருக்காங்க. பாபர் ஜமான் 3 பாட் டவுன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஆட வைப்பா, ஜடேஜா ஆடுங்க பாருங்க, அக்ஷர் பட்டேல் ஆடுவீங்கப்பா, வருண் சக்கரவர்த்தி ரன் அடிப்பீங்க. மேட்ச் வின்னர் சொல்றீங்களா பேக்ஸ்? பேட்ஸ்மேன்ஸ் ஆர் இந்த மாதிரி மேட்ச் வின்னர்ஸ் கேன் வின் மேட்சஸ், பட் bowler win tournaments. Do we have that bowler to win the tournament கேட்டீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி கிடையாது. ஒரு
if you ask me to bet, இந்த bowling lineup எக்ஸ் ஃபேக்டர் நேம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஃபேக்டர் அதாவது சோ கால்ட் மிஸ்ட்ரி எலிமெண்ட் எக்ஸ் ஃபேக்டர் பார்த்தனா முகமது ஷமி ப்ரூவன் நேம் வேர் he can do with the காட்படியம். வருண் சக்கரவர்த்தி we know he's got that mystery element attached with him. So on his day he can literally break the opposition middle order, டோட்டலா டேமேஜ் பண்ணி முடிச்சு விட்டுருவாரு. பட் இது ரெண்டு தவிர நீங்க லிட்டரலா சொல்ற மாதிரி பும்ரா மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நேம் இருக்கான்னு கேட்டா நேம்ஸ் வைஸ் இல்ல. பேக்ஸ் வரீங்களா இப்போ ஒரு கிவிங் சினாரியோ 350 போன சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து வச்சாங்க. பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் 350 வாஸ் a டார்கெட் நமக்கு வச்சாங்க. அதே பாகிஸ்தான லீக் மேட்ச்ல இதே சிமிலர் ஸ்கோரை நம்ம அடிச்சு புரட்டி எடுத்து அமிச்சோம். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி புரட்டி அடிச்சோம். நமக்கு அந்த அதுல போட்ட அதே வந்து ஹசன் அலி, அதே வந்து முகமது அமீர், அதுல போட்டு வந்து அதே ஜுனைத் கான், அவங்க அதேதான் திருப்பி இங்கேயும் வந்தாங்க. எந்த சேஞ்சும் பண்ணல. அவனுக்கு எல்லாமே மாத்தவே இல்லை. ஷதாப் கான்ல யுவராஜ் சிங் சும்மா அசால்ட்டா டீல் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வாட் மேட் தம் டிஃபரெண்ட் ஆன் த டே, ஃபர்ஸ்ட் அந்த பால் ஓவர்ல அந்த பால் சும்மா அவங்க ஸ்விங் ஆகும்போது பெர்ஃபெக்ட்டா அமீர் செட் பண்ணாரு. முடிஞ்சு போச்சு, மொத்தமா முடிஞ்சு போச்சு. அதே டீம்ல எல்லாம் நீங்க சொன்ன எல்லா மேட்ச் வினர்ஸ் இருந்தாங்க. ரோஹித் சர்மா இருந்தாப்ல, பிரைம்ல இருந்த விராட் கோலி கேப்டன் லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட்ல இருந்தாப்ல, தென் ஃபினிஷர் எம்எஸ் தோனி இன் இஸ் பிரைம், யுவராஜ் சிங் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க, எல்லாமே இருந்தாங்க. இப்படிப்பட்ட இந்தியாவை பொட்டலம் கட்டி அமிச்சாங்க பாகிஸ்தான் ஆன ஃபைனல். ஜஸ்ட்லி பியூர்லி பிகாஸ் ஆஃப் எஸ் பேட்டிங் பிரில்லியன்ஸ் இருந்துச்சு. ஆனா அந்த மேட்ச் அப்படியே இந்தியாவை வந்து தூக்கின்னு போய் காரணம் பிகாஸ் தி ஃபியர் ஃபேக்டர் கிரியேட்டட் பை அமீர் கிரியேட் ஃபியர் ஃபேக்டர் மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி யார் நம்ம கிட்ட இருக்காங்க? என்னைக்குமே நான் பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் வந்துட்டு நான் குறை சொல்லவே மாட்டேன். இன் ஆல் இயராஸ் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 ஜெனரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் bowling அட்டாக் வேற லெவல். ஆன் தேர் டே they can destroy any batting unit. They can rattle. பட் இந்த இந்தியன் சைடோட பவுலர்ஸ் நீ சொன்ன வச்சுக்கோங்க, ஐ டோட்டலி அக்ரி. நான் வந்துட்டு ஐ எம் கோயிங் ஒன்லி பை ஷியர் பொட்டன்ஷியல் வாட் ஐ சி. பிகாஸ் என்னால ஹர்ஷித் ராணாக்கு ஓடியில் அப்படி எடுத்துக்காம பாரு, எனக்கு சாம்பிள் சைஸ் கிடையாது. ஹர்ஷித் பாரு இவன் எடுத்துக்காம பாரு இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாம்பிள் சைஸ் கிடையாது. ஷமி இஸ் டிஃபரண்ட். ஷமி 2020 ஷமி சொன்னீங்கன்னா கண்ண மூட்டு அக்செப்ட் பண்ணிடுவேன். I'm just going with the combination that they have built. Sometimes உனக்கு சில காம்பினேஷன் தான் ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் ஜாஸ்தியாவே இருக்கும் more than individuals in certain tournaments. இப்போ நம்ம 2023 ODI வேர்ல்ட் கப் பண்ணும்போது நமக்கு ஷூரா தெரியும் பும்ரான்னு ஒரு நேம் இருக்காம்பா, பிரச்சனை இல்லப்பா பாத்துக்கலாம்பா, நமக்கு ஷூரா தெரியும் ஒரு எக்ஸ் ஃபேக்டர் ஒரு நேம் இருந்தது. மிடில் ஓவர்ஸ்லயே வந்து விக்கெட் கொடுத்தாரு, நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இந்தியன் டீம் now they believe, in fact you take the look at the 2023 ODI World Cup எடுத்து பாத்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கிற டீம்ஸ்ல இந்தியா இருந்தாங்க. they were always taking wickets in the middle phase. இந்த ஒரு ஐசிசி ஈவென்ட் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலயும் என்னுடைய prediction, India has the probably the best bowling attack or combination to take wickets in the middle phase. 20 ல இருந்து 38 குள்ள கேமை பிரேக் பண்ணணும். ஏன்னா எல்லா டீம்ஸும் அடிக்க போறாங்க. அந்த ஒரு 18 to 20 ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கிற அட்டாக் தான் ஜெயிக்க போகுதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியுமே bowling attacks that can take wickets in bulk in அப்படியே ஒரு 3-4 விக்கெட் குத்தா மிடில் ஓவர்ஸ் எடுக்கறவங்க ஜெயிக்க போறாங்க. that is my prediction. so அந்த 20 to 38 ல இந்த இந்தியன் bowling attack, spin attack with Jadeja, Akshar Patel, Varun Chakravarti, if they can put a leash on the opponent batters, then Indiaவுக்கு chances bright-ஆ இருக்கு. ஷமி அங்க மேல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா போதும், ஷமி ஆர் ஹார்திக் பாண்டியா to set the tone. and இந்த பவர் பிளேல நம்பர் ஆஃப் பவுண்டரிஸை கட் பண்ண ட்ரை பண்ணாலே இந்தியன் ஸ்பின்னர்ஸ் will be in the play. this is my prediction. நான் இந்தியன் ஸ்பின்னர்ஸை பேங்க் பண்றேன். ஷமிஸ் ability to pick wickets நான் பேங்க் பண்றேன். ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் has got the X factor in the middle overs. இங்கிலாந்தோட நம்ம அதுதான் பார்த்தோம். நான் just again saying but runs leak ஆகுது. இங்கிலாந்தோட 10 ஓவர்ல அடிச்சாங்க, 80 ரன் அடிச்சாங்கடா. நீ மிடில் ஓவர்ஸ்ல 3 விக்கெட் விட்டன்னு வெச்சுக்கோ, கேம்க்குள்ள வர முடியாது உன்னால திருப்பியும். இங்கிலாந்து ஸ்ட்ராட்டஜி something different விட்டுரு. அந்த மாதிரி சொல்றேன். இப்போ அந்த மிடில் ஆர்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து சொல்றீங்களா மிடில் ஓவர்ஸ்ல வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அப்படி சொல்றீங்க. ஸ்பின்னர்ஸை சூப்பரா டேக்கிள் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்க டீம் லைக் இமேஜின் வி ஃபேசிங் சவுத் ஆப்பிரிக்கா, or imagine we face Daryl Mitchell Santner, Bracewell in New Zealand, or நீங்க வந்து குஷ்தில் ஷா, அப்புறம் வந்து சல்மான் அலி ஆகா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாகிஸ்தான் டீம், இல்ல ஜேக்கர் அலி, மஹமுதுல்லா, இவங்க இருக்கிற பங்களாதேஷ் ஸ்பின்னர் சூப்பர் ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல எந்த இதுவும் கிடையாது. ஐ டோன்ட் திங்க் நத்திங் டு டிஸ்ரெஸ்பெக்ட் ராணாவோட கேப்பபிலிட்டியோ ஸ்கில்லோ as a player what he brings to the table எந்த ஒரு டிஸ்பாரிட்டியும் கிடையவே கிடையாது. அது இல்லாம வந்து ஒரு டைட்டில் வின்னிங் கேகேஆர் சொல்லிருக்க முடியாது. இப்படி ஒரு கோச் ஒரு ட்ரஸ்ட கெயின் பண்ணி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அக்ராஸ் 3 ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு ராணாக்கு முன்னாடி ஒரு பிளேயர் டக்குன்னு 3 ஃபார்ம்ல குயிக்கஸ்ட் ஆடல நம்ம நட்டு தான் போய் ஆடினாரு. அதுக்கப்புறம் நான் வந்து ராணாவை பாக்குறேன். பட் நட்டு has variation. நட்டு வேரியேஷன் இருந்துச்சு, செட்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. I completely agree with your point saying that ராணாக்கு வந்துட்டு கிட்ட நீ 3 ஃபார்மேட்ல கொடுத்துட்டாங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி கொடுத்த பிளேயர்ஸ்க்கு இன்னும் கொடுத்துக்கலாமான்னு கேட்டா டெஃபினட்டா யூ திங்க் ரைட். அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட் எங்க போச்சு பேக்ஸ்? இப்போ நட்டுனா கட்டர்ஸ், யாக்கர்ஸ், டெத்ல
ஏபி டிவிலியர்ஸ் அடிக்க முடியல, தோனி அடிக்க முடியல, விராட் கோலி அடிக்க முடியல. அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரொஃபைல் இருந்துச்சு. வாட் டிட் ராணா பிரிங் டு த டேபிள்? எனக்கு அந்த கேள்விக்கு எனக்கு வந்து சரியான பதில் இல்லை. He might prove me wrong. If he proves me wrong, I'll be happy to accept it. But சிராஜ் ஒரு பும்ராக்கு அடுத்து அதிகமான விக்கெட் எடுத்த ஒரு பிளேயர், அவனை விட்டுட்டு எடுக்கிறீங்களா? எனக்கு சிராஜ் கொடுத்துக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். பட் ஐ எம் நாட் அண்டர்மைனிங் ஆர் அண்டர் வேல்யூயிங் ஹர்ஷித் ராணா. எதுவுமே சொல்ல. என்னுடைய ஒரு பிலீஃப் என்னன்னா, this guy could break games in the middle phase for India எனக்கு தோணுது. மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுப்பான் அப்படிங்கிறது தான் என்னோட பிலீஃபா இருக்கு. and I hope that I am right here. Hopefully எனக்கு வந்து I don't want yet another loss under கௌதம் கம்பீர், because இது லாஸ் ஆனா கண்டிப்பா கௌதம் கம்பீரோட அப்ரோச் மென்டாலிட்டியை கொஸ்டின் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல் த வைல் அவர் ஜெயிச்சது அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா, பாரிங் இங்கிலாந்து ஜெயிச்சது எல்லாமே வந்து பங்களாதேஷோட T20, ஸ்ரீலங்காவோட T20 வின்னானதை விட லூஸ் ஆனதுலாம் வந்து ரொம்ப ஒரு ஸ்லைடிங் டவுன் தி ட்ரெயில் மாதிரி இருக்கு. ICC is equal to ரோஹித் சர்மா. மறுபடியும் சொல்றேன், பேட்ஸ்மேன் கேன் வின் கேம்ஸ், bowlers win tournaments. சச்சின் என்னதான் ரோஹித் சர்மாவோட கேபிலிட்டி சூப்பரா இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஜாகிர் கானோட ஃபார்ம், யுவராஜ் சிங்கோட ஃபார்ம், அங்க போலிங் போட்டு மிடில் ஓவர்ஸ்ல தூக்குன வந்து பேர் என்ன ஹர்பஜன் சிங், முனாபட்டோட ஃபார்ம். அந்த காம்பினேஷன் வந்து சச்சினுக்கு 6 வேர்ல்ட் கப் நான் தெளிவா சொன்னேன். டில் ஃபேஸ்ல யார் விக்கெட்ஸ் எடுக்க போனா அவன் ஜெயிக்க போறான்னு சொன்னேன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை. சோ திருப்பி ஐ ஸ்டிக் டு மை ஸ்டேட்மெண்ட். ரோஹித் சர்மா will set up games. நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் will break the games in the middle despite knowing that அந்த கண்டிஷன்ஸ்ல நிறைய பேசர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு தெரியும். பட் ஐ ஜஸ்ட் ஹேவ் a very strong feeling that this Indian attack அந்த மிடில் ஃபேஸ் நம்பி தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிலீஃப் இருக்கு. and I think they have the wherewithal to take wickets. எனக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்லயே போயிடும் தோணுது. மொத்த ஓவர் சாமிக்குன்னு சொல்ற பாத்தீங்களா, இப்ப 75 for no loss, 70 for no loss சொல்ற பாத்தியா, அதே தான் ரிப்பீட் ஆகும் தோணுது. ரெண்டு பேருமே சொல்லியாச்சியா, பாத்தலையா? டன்னா ஓகே மச்சி, பாத்துறோம். சூப்பர் ஷாம் as usual செம ஜாலியா டைம் பாஸ் பேண்டர் பண்ணிட்டேன். மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஷாமோட வியூஸ் நீங்க அக்ரி பண்ணீங்களா, இல்ல பேக்ஸ் என்னோட வியூஸ் நீங்க அக்ரி பண்ணீங்களா, இல்ல வேற ஏதாச்சும் உங்க தாட்ஸ் இருக்கு இந்த ப்ரோல ஏன் பிக் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா அந்த ப்ரோலோட பெரிய கமெண்ட்ல நீங்க போடுங்க. டேக் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் கம்யூனிட்டி பாத்தீங்கன்னா ஷாம் we are touching close to 40k Facebook, YouTubeல. So thank you guys for all your support and now we will come up with lot of interesting talking points. So அடுத்த ஆடுகளம் எபிசோட்ல சந்திப்போம். Until then it's bye from Bags and Sham.